வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரர் தட்சிணாமூர்த்தி. ஒருமுறை ஒரு வெளிநாட்டுக்காரர் விவேகானந்தரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானி, இன்னும் டீசெண்டாக ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அதற்கு விவேகானந்தர் பதில் சொன்னார், இன் யுவர் கண்ட்ரி டெய்லர்ஸ் மேக் எ ஜென்டில்மேன், இன் மை கண்ட்ரி த கேரக்டர்ஸ் ஒன்லி மேக் எ ஜென்டில்மேன் அப்படின்னா. உங்களுடைய நாட்டில் ஒரு டெய்லர், ஒரு தையல்காரர் ஒரு ஜென்டில்மேனை உருவாக்குறார். எங்கள் நாட்டில் அவரவர் கொண்ட நற்குணங்களும் பண்புகளும் தான் ஒரு ஜென்டில்மேனை உருவாக்கும் அப்படின்னார். நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும். அதை தான் விவேகானந்தரும் எதிர்பார்க்கிறார். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு மனிதர். அந்த 100 இளைஞர்கள்கிட்ட என்ன இருக்கணும்னு எதிர்பார்த்தாருன்னா, நல்ல குணநலன்களும் நல்ல ஒழுக்கமும் இருக்கணும்னு நினச்சார். நாமும் ஒருவரை மதிக்க தேவையான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரிடம் இருக்கும் நற்பண்புகளும் குணங்களும் தவிர அவரிடம் இருக்கும் பணமோ பதவியோ அதிகாரமோ பொருளோ கிடையாது. ஒருவரிடம் இருக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் மதிப்பு தருவதை விடுத்து அவரிடம் இருக்கும் நற்பண்புகளுக்கும் குணங்களுக்கும் பிறரை சமமாக மதிக்கும் மாண்புக்கும் பிறருக்கு உதவும் நற்பண்புக்கும் அவருக்கு மதிப்பளிக்க வேண்டுமே தவிர, அவர்தான் அப்படி அளிக்கும் நபர்தான் ஒரு சிறந்த ஜென்டில்மேனை தவிர, பணம் வைத்திருப்பவரோ நல்ல உடை அணிபவரோ பொருட்களை சேர்த்து வைத்திருப்பவரோ அதிகாரம் படைத்தவரோ பதவியில் இருப்பவரோ சிறந்த ஜென்டில்மேன் கிடையாது, ஒரு சிறந்த நபர் கிடையாது. தன்னை போல் பிறரை மதிக்கும், பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட, நல்ல உள்ளம் கொண்ட, நற்பண்புகள் கொண்ட, நல்ல ஒழுக்கம் கொண்ட நபர்தான் சிறந்த ஜென்டில்மேன், சிறந்த நபர் என்பதை உணருங்கள். அப்படிப்பட்ட நபர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நபராக வாழ முற்படுங்கள். அப்படிப்பட்ட பண்புகளை இந்த மண்ணில் விதையுங்கள். நன்றி. வணக்கம்.